Hallelujah, praise the Lord. Today is a very special day. God creation day. கடவுள் அகில உலகத்தையும் படைத்த உன்னதமான பரிசுத்தமான ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தப்படும் பொழுது கடவுள் நம் பாவங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய பிளஸ்ஸிங்கான ஒரு தினம். ஆகவே ஒரு சிறப்பான ஆசீர்வாதமான தினத்திலும் I speak to the 87th gospel in the name of Lord Jesus Christ. நம்ம இயேசு கிறிஸ்து 887வது கர்த்தருடைய வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், our God is able to give life to the dry things. நம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் உலர்ந்து போன எதுவாக இருந்தாலும் கூட உயிர் கொடுத்து அதை நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். உலர்ந்து போன இப்ப நம்ம எடுத்துக்கலாம் மனிதர்கள், நம்ம மனிதரை படைத்த ஒரு விதத்தை பாருங்களேன். உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் எப்படி தெரியுமா? உலர்ந்து போன இந்த மண் இருக்குதுல, இந்த உலர்ந்து போன இந்த மண்ணை எடுத்து இந்த மனித உருவம் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதை படைத்த இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட ஒரு தெய்வம். எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசி கிட்ட இது போல உலர்ந்து போன இடத்துல எலும்புகள் இருக்குல்ல, மனிதனுடைய எலும்புகள், அந்த எலும்புகளை பார்த்து இது உயிரடையுமான்னு கேட்டார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி, அது உமக்கு தான் தெரியும், நீங்க சொன்னீங்கன்னா உயிரடையும். அப்ப அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு, நம்முடைய தெய்வம் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் able to give life to the dry bones. உலர்ந்த எலும்புகளை கூட அவர் உயிரடைய செய்கிறவர் என்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொன்னார். ஒரு ட்ரை வுட்டன் ஸ்டிக், அதாவது மோசே காலகட்டத்தில் யார் இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய முடியும் அதுக்கு அடையாளம் ஆகணும். அப்போ 12 கோள்களை, கோத்திரத்துக்கு ஒரு கோலா அந்த மரக்கொம்பு தான், அந்த கோள்களை செய்து அந்தந்த கோத்திரத்தினுடைய பேரை எழுதி கடவுளுடைய சமூகத்தில் வச்சுட்டாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் யார் என்னுடைய ஊழியக்காரன் என்பதை நிரூபிக்கணும். விடிய காத்தால வந்து மோசே பார்க்கப்படும் பொழுது, அவர் லார்ட் இஸ் ஏபிள் டு கிவ் லைஃப் டு தி ட்ரை வுட்டன் ஸ்டிக்ஸ். அந்த உலர்ந்து போன அந்த கொம்பு இருக்குதுல, அந்த கொம்பு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரு மரம் நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அது நல்ல இடத்துல ஊன்றி அது கிளை படர்ந்து பிறகு அது பூ பூத்து காய் காத்து அப்புறம் தான் பழமா மாறும். ஒரு உலர்ந்து போன ஒரு ட்ரை வுட்டன் ஸ்டிக்ஸ் கடவுளுடைய சமூகத்தில் பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. யாருடையது என்று சொன்னால் ஆரோனின் புளிர்ந்த பூ. இப்ப நம்ம தேவனாகிய கர்த்தர் பாருங்க, ஆபிரகாம், சாராள் என்ற ஒரு வயது முதிர்ந்தவங்க, அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர், அப்ப அவங்களுடைய வயது முதிர்ந்தவர்களுக்கு எல்லாமே எதுவுமே சந்ததிகள் உருவாவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த வயது கடந்த நிலையிலும் அவர் லார்ட் இஸ் ஏபிள் டு கிவ் லைஃப் டு த, எப்படி சொல்றது, நம்ம இந்த கர்ப்பத்தின் கனி, ட்ரை பிரெக்னன்சின்னு சொல்லுவோம்ல, உருவாவதற்கு வாய்ப்பே கிடையாதவங்க, அவர்களுக்கு உயிர் கொடுத்த ஒரு ஜீவனை கொடுத்தார் நம் ஆண்டவராகிய தேவன். ஒரு முறை இயேசு கிறிஸ்து மரியாள் மார்த்தாள் வீட்டில் போயிட்டு அவங்க சகோதரன் இறந்து போயிருக்கிறாரு. அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையை பார்க்க போகணும்னு சொல்லும் போது, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, நாருமே நாற்றம் எடுத்த அந்த உடல், dry body, our Lord Jesus Christ is able to give life to the dry body. அதாவது அப்படி காய்ந்து உலர்ந்து போய் அழுகி போன அந்த உடலுக்கு லாசருவே வெளியே எழுந்துவான்னு சொல்லிட்டு அந்த 4 நாள் அழுகி போன பிணத்தை கூப்பிட்டார், உயிரோடு வந்து நின்றது. இப்படிலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு அற்புதங்களை, அதிசயங்களை இந்த உலகத்தில் செய்து நம்மை படைத்த விதமே உலர்ந்து போனதிலிருந்து தான் உயிர்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில எதுவுமே உலர்ந்து போனது கிடையாது. வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய் கர்த்தர் சொன்னது. அப்போ அந்த உயிருள்ள அந்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வணங்கி தொழுது கொண்டு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கை எப்பொழுதுமே வறட்சியை காணாது. நம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையா இருக்கும், செழிப்பான வாழ்க்கையா இருக்கும். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.